பெயரில் உரியதோ தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூற திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்த கரிமுகமான தொந்தி கணபதியை காப்போதாமே மெய்யும் தவத்தால் நின்ற கரக்கன் விரலால் தொண்டவரங்கள் வாங்கி செய்ய சிவநாதனை மருட்டி திருமாலருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாய்வன் பேசம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த சாஸ்தாய பிறந்த கதைபாடு கணபதி இரு சரணம் காப்புதாமே இடது பக்கத்தில் மா பார்வதா தேவி அமர்ந்திருக்க மேலும் அந்த கைலாச மலைகளில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்றால் 30 கோடி தேவர்கள் 40 எண்ணாயிரம் ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரர்கள் இறையவர்கள் இப்படிப்பட்ட பெரியோர் அமர்ந்திருக்கின்ற கைலாச மலைகளில் தேவர்களும் இருக்கின்றார்கள் அசுரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அசுரனாகப்பட்டவர் நினைக்கின்றார் தேவாதி தேவர்களோ ஒரு நாள் சாக்காரம் இல்லாமல் வாழ்கின்றனர் நரை நிறை பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் சிரஞ்சீவியாக வாழ்கின்றனர் அவர்களைப் போல் நாமல் வாழ வேண்டுமே ஆனால் இந்த ரகசியத்தை நாமல் அறிய வேண்டும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டுமே ஆனால் நம்மை படைத்த ஆண்டவன் சிவபெருமான் இடத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அசுரர்கள் எல்லோருமே ஒன்று கூடினார்கள் கைலாசமலை சிவன் இடத்திலே வருகின்றார் பகவானை பார்த்து இந்த அசுரன் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தார் சொல்லுகிறான் நரை நிறை மூப்பே பிடியழகாவலே Yeah.
நாளும் சாக்காரம் இல்லாமல் வாழ்கின்றார். அவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார் என்ற ரகசியத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் சாக்கா அமிர்தமாகிய தேவ அமிர்தத்தை சாப்பிட்டார்கள். அந்த தேவாமிர்தம் எங்கே கிடைக்கும்? திருப்பார் கடலில் இருந்து கடலை நீங்கள் கூடாத கிடைக்கிறீர்களானால் நிச்சயமா தேவ அமிர்தம் கிடைக்கும். தண்ணீரை சென்று கிடைத்தால் அமிர்தம் கிடைக்குமா சுவாமி? முக்கியம் எத்தனை நாள் தான் பாடுபட போறேன். ஆகையினாலே அந்த தேவாதி தேவர்களை நீங்கள் உடன் வைத்தீர்களேயானால் வெற்றி எங்கு சென்றாலும் கிட்டும் உங்களுக்கு. அப்படியே ஆகட்டும் சென்றார். அப்பா தேவாதி தேவர்களே, எங்களோடு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா? என்ன விஷயம்? எதற்கு? திருப்பார் கடலில் நாங்கள் கடைய போகின்றோம். என்ன விஷயம்? ஒன்றுமென்று நாங்கள் கடைந்து வளர்க்கவே கிடையாது. அதனால நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டாம். அதனால எங்களுக்கு என்னடா பிரயோஜனம்? கடலிலே எது பிறக்கிறதோ அதிலே பகுதி பங்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி வைத்தார்கள் அல்லவா? இந்த அசுரர்களும் தேவாதி தேவர்கள் வருகின்றார்கள். அப்படியே இருக்கையிலே அசுரர்கள் தேவர்களோ நமது கடைகளில் அந்த அரிய திருப்பார் கடலில் ஆளி என்று சொல்லக்கூடிய கடலை தாழியாக்கினார். மகேந்திரகிரி மலையை கொண்டு வந்து மத்தாக பாவித்தார். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து சந்திர பகவானை சில்லாக்குகின்றார். சூரிய பகவானை கொடையாக பாவித்தார். தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் இன்னொருபுறமாகவே நின்று எடுத்து விட்டு அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். தேவ அமிர்தமானது பிறக்கின்றது. அதுவும் தேவர்கள் பாண்டாக பிறக்கிறது. அதை காரியத்திலே கண்ணா இருந்தாலும் ஒரு சில பேர் சுத்தி இருந்தவன் பஞ்சக்கு முடிஞ்சவங்கள தேவர்கள் இடத்திலிருந்து தந்திரமாக தட்டி பறித்தான். அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் மாயவனாகிய கண்ணனை வேண்டுகின்றார்கள். கண்ணனை மணிவண்ணனே பாடுபட்டவர்கள் நாங்கள் இருக்க பலனை அனுபவித்து போகிறார் இந்த அசுரனாகப்பட்டவன். அவன் கையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்கி தர வேண்டும். மாயவனாகிய கண்ணனை வேண்டக்கூடிய நேரத்தில் மாயவனாகிய கண்ணன் நினைக்கின்றார் அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இதே ரூபத்தில் சென்று அசுரன் முன்பே சென்று அமிர்தத்தை கொடுக்கின்றார், கொடுப்பார்கள். அப்படியானால் நாவல் ஒரு பெண்ணாக போக வேண்டும் என்று மாயவனாகிய கண்ணன் எப்படி வருகிறார் என்று பார்க்கிறார். கண்ணன் ஒரு மோகினி போல
தேவனாகிய கண்ணன் அழகாக ஒரு பெண்மையிடம் படைக்கின்றார். 32 லட்சணம், சரி, 16 கலை, 8 அம்சங்கள், வயது 16. இப்படியாக பெண் வேடம் எடுத்துக் கொண்டு கடற்கரை ஓரமாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் கூட்டமாக இருந்த அசுரன் பார்க்கின்றார். இப்படியே அளந்து 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 அண்ணன் நடைபெறுவது நடந்து கொண்டு வருகிறார். அவரை பார்த்த போது அசுரன் நினைக்கிறார், டேய் தம்பி, அதோ ஒரு பெண்மணியின் அழகை பார்த்தாய். என்ன அழகு, என்ன அழகு. அங்கிருந்து வரக்கூடிய நேரத்திலே என்னை பார்த்துட்டே வர்றான். ஆமா, அவளுடைய கண் அழகை பார்த்தாயா, ஆஹா, அவளுடைய நடை அழகை பார்த்தாயா, அவள் உடை அழகை கண்டாயா, அவளுடைய விடை அழகை பார்த்தாயா. இப்படி கண்ணை கண்டவன் கண்ணை கண்டான், நடையை கண்டவன் நடையத்தான் கண்டான். கண்ணன் பக்கத்தில் வருகின்றார். அப்பா அசுரர்களே, தேவாதி தேவர்களே, 2 பேரும் இதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இருதரத்தாரமாக சேர்ந்து அதோ தெரிகின்றது திருப்பார் கடல் ஊழாக கடைந்தோம். பிறந்தது தேவ அமிர்தம். அதை பங்கு வச்சு சாப்பிடலாங்க குடிச்ச மீது ஒரு சின்ன சண்டை. எங்க பார்த்தாலும் இந்த பங்கு பிரச்சனையும் சண்டை தான் வருகிறதப்பா. எங்களுக்குள்ள பங்குல சண்டை கிடையாது. ஒரு நாள் வேறு ஏதோ ஒரு கொஞ்சம் அளவு சொன்னோம்ல, அதுல ஏதோ சண்டை வந்துச்சு. அதுதானே அவனுக்கு இது அப்படின்னு ஒரு அளவு சொன்னேன். சரி, அதுல ஏதோ ரோசம் போச்சு. அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதுக்குதான் நான் வந்துட்டேனே. என்னதுக்கு? அந்த அமிர்தத்தை என் கையிலே கொடுக்கல, நான் பங்கிட்டு கொடுக்கின்றேனே. நல்லா இருக்குது கதை. என்னடா, ஏற்கனவே ஒண்ணு மாதிரிப்பட்ட பெண்கள் எல்லாம் நம்பி சீரழிஞ்ச பல கோடி பேர் தெருவில் நிக்கிறான். இப்ப நீ வந்து நான் நிக்கிறேன், நான் தூக்கி நிறுத்தினா நடக்குமா? உண்மைதான், நடத்திதான் வைக்கிறேன். அம்மா பெரியவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? படிக்கிற பொழுதை மதித்திடும் பச்சை நாவியை நம்பலாம், படின மக்கள் வழி மதித்திடும் பழைய ஒரு நீலியை கூட நம்பிடலாம், குடும்பத்தை வளர்த்திடும் குஞ்சலத்தையும் நம்பிடலாம், குளிக்க பேசி நகைத்திடு சிறு குமரத்தம்மையை நம்பிடலாம், கடையிலே கபமெழுதி விட்ட கணக்கர்தம்மையை நம்பிடலாம், காக்கை போல் வெளிவார்த்திடும் குடி காணியாளரை கூட நம்பிடலாம். ஆனால் என்னடா நடை குலுக்கியே, சரி, முகம் மினுக்கியே, நகை நகைத்திடும் மாதரை நம்பலாம். நம்புள்ளதாதருமை நம்புள்ளதாதருமை நம்புள்ளதாதரு. முடிவாக நீ என்ன சொல்ல வருகிறாய்? ஒன்ன நம்பி போனது போதும். அப்படின்னா நீ என்ன நம்ப மாட்டா? ஒன்ன நம்பலாம். நம்பலாம் அல்லவா? நீ அப்படி இல்லையே. அந்த அமிர்தத்தை என் கையிலே கொடு. மதி மகிழ்ச்சியாக இந்த அசுரத்தினவர்களாக வந்து போகிரிக்கரங்களிலே தேவ அமிர்தத்தையோ படைத்தான். தேவ அமிர்தம் கிடைத்த போது பார்த்தார் மாயூராகிய கண்ணன். அம்மா தேவர்களே, நீங்கள் வலது பக்கம் அமருங்கள். அந்த அசுரர்களை இடது பக்கமாக படுத்துகின்றார். பார்த்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றார். தேவர்களுடைய அரிசி முடிந்தது, தேவாமிர்தமும் தேர்ந்தது. மாயமாக வந்த கண்ண பரமாத்மா மாயமாகவே நேரம் கழித்தது பார்த்தால் இது அசுரனாகப்பட்டவன். தம்பி, கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பக்கத்துல அமிர்தம் வந்த பாடே கிடையாது. இந்த அமிர்தத்தை யார் சாப்பிடுகிறான்னு கண்ணை திறந்து பாருங்க. சூழ்ச்சி நடந்திருக்குதுடா, கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பார்க்கும் போது தேவாதி தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிடுகின்றார். அதே அதி மக்களே, எங்களோட பாருங்க அமிர்தம் அடிபட முடியும். அடியால் அவதிப்பட்ட இன்னல் பட்டவர்கள் மீண்டும் அந்த திருமாலை தான் தஞ்ச புகுகின்றார். மாயவராகிய கண்ணனை வேண்டக்கூடிய நேரத்தில் மாயவராகிய கண்ணன் நினைக்கிறார் தனது வலதுகையில் நீங்காமல் தரித்திருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை அந்த அசுரன் குலத்திலே ஏவி விடுகின்றார். பாதாள உலகத்திலே வந்த சக்கராயுதமானது ஆணுடைய தலைவீரி கட்டுவீரி கால்வீராய் வென்றியது. மீதியிலே பெண்கள் மட்டும்தான். அதிலே ஒரு பெண் கொடியால் நினைக்கின்றார். அந்த பகவான் அசுரன் குலமெல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் கிடைக்கிடந்து
பதறுவார்கள். உண்மைதானப்பா. அப்படி வருடைய அசுரர் குலத்தை எத்தனை சீனத்திற்கு கஷ்டப்படுத்தினாய் பகவானே என்று வேண்டினார். இது நியாயமா? அதுதானே பார்க்கிறா மாயவன் அந்த திரு சக்கரமானது அந்த பக்தைக்கு மட்டுமே காட்சி கொடுத்தது. மீண்டும் திருப்பார் கடலில் வந்து நீராடி திருமாலுடைய திருக்கரத்திலே அமர்ந்து கொண்டது இந்த சுதர்சன சக்கராயி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உலகம் ஆமா ஆடவர் இல்லாத ஒரு உலகம் உலகமாக அழிந்திருக்கிறது. இந்த சாத்மீக ராட்சசி அம்மை நினைக்கிறார். மனிதன் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னாச்சு? ஆண்வர்க்கம் இல்லாமல் உலகை ஆள முடியாது. விழுந்தாச்சு. அப்படியானால் தவத்தை செய்ய வேண்டும், சிவத்தை காண வேண்டும், மரத்தை வாங்க வேண்டும், ஜகத்தை ஆன குழந்தையாக வேண்டுமே. பகவானை வேண்டி தவத்தை செய்கின்றார். எப்படி செய்கிறார் பாருங்கள். எப்படி செய்கிறார்? சமகவிதரை அன்ன பதார்த்தங்களை தருகிறே கொட்டினாள். கையிரண்டையும் பெண்கட்டால் கட்டினாள். நாவாலே நக்கி சாப்பிடுகின்றாள். 12 வருடமாகவே ஒரு குழந்தை வரத்துக்காக வேண்டி கடும் சிரமத்திற்காக அந்த காலத்திலே குழந்தைக்கு தட்டுப்பாடு. இப்போது ஒரு கட்டுப்பாடு. அது அவர்களுடைய இஷ்டம். குழந்தை இல்லாமல் ஆதி பகவானை மனதிலே நினைக்க வருடம் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருடம் தவத்தை புரிகிறார். 12 வருடம் தவம் முடிகிறது. பகவான் முன்பிலே தோன்றினார். பக்தி சிறந்ததாயே பக்தி சிகாமணியே சுவாமி, எம்மை நினைத்து கடுமையான தவத்தை செய்தீர்கள் அல்லவா? என்ன வேண்டும் உங்களுக்கு? ஒரு ஆண் குழந்தை வர வேண்டும் சுவாமி. அப்பா, தவத்தை செய்தபோது சரி நீங்கள் என்ன நேரம் என்பதை பார்க்கவில்லை. மங்களகரமான நேரம் அது. வரது கேட்கக்கூடிய சமயம் கொஞ்சம் மோசமா இருக்கிறது. இந்த ஒரு நாள் கழிக்கட்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கவோ போறீங்க. அதனாலே விடாபுடியா நிக்கிறீங்க இல்லையா? ஆமா சுவாமி, தவத்தை செய்யும் போது நேரத்தையும் காலத்தையும் பார்க்கவே இல்லை. நான் கொடுக்கும் போது பார்க்கணும். அதனாலே சரி குழந்தை தந்தால் இப்போது தாருங்கள். இல்லாவிட்டால் இந்த இடத்தை விட்டு அரை நொடி கூட நடந்து போக மாட்டேன். ராட்சசி பத்திகளா மின்மை முடிச்சு பகவான் ஒரே முடியா பிடிக்கிறான். அதுதான் சிவருமான் பார்க்கிறான். எத்தனை நேரம் தான் ஒருத்தங்கிட்ட சொல்ல முடியும்? சொன்னதே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு தான் நம்ம கொடுத்துட்டு தானே போக முடியும். அம்மா, பக்தியில் சிறந்ததாயே நீங்கள் நினைத்த வண்ணமாக அழகான ஒரு ஆண் பாலகனுக்கு யாமர் பாதித்தோம். அப்படி அகட்டு சுவாமி பாரத்தை கொடுத்து சிவபெருமான் மறைந்தார். தவத்தை கழித்தால் இது தாத்மீக ராட்சசி அம்மையானவை தன்னுடைய அரண்மனை நோக்கி வரக்கூடிய வேளையிலே சிவபெருமானுடைய சொல் என்றைக்காவது பழுது போகுமா? போகவே போகாது. அதற்கு இணங்க பகவானுடைய அருளாலே ரிஷியப்ப பிரார்த்தங்காரி என்பதற்கு இணங்க அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடு இருக்கிறார். சரி கொப்பில் கொடி எடுத்தார். கதற விடாத, கதறுது. ஆமா, பக்கத்துல இருந்து புடி கூட்டிட்டான். அதுதான் குழந்தையை எடுத்தால் நீராட்டி சீராட்டி அந்த குழந்தை எடுத்து அழகாகவே தாராட்டுகின்றார். கண்ணே மணி ஆதாரம், கண்ணே மணி ஆதாரம், கண்ணே கருப்பே ஆதாரம், கண்ணே மணி ஆதாரம்.
நாள் ஆகின்றது குழந்தைக்கு 28 கட்டுகின்றார் சபாஷ் 41 நாளிலே பெயர் நாம மாற்றி சூட்ட வேண்டுமே என்று உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருமே வரவழைத்தார்கள் குலத்திற்கு தகுந்த பத்மாசுரனாகி வல்லருக்கென்று பேரை சூட்டினார் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்த்து வருகின்றார் அழகாக வளர்த்து வரக்கூடிய பாலகனாகப்பட்டவன் சத்திரனை போல இந்த பாலகன் ஓடி வளர்கிறார் 1 2 ஆகி 2 வயது 3 ஆகி 3 4 ஆகி 4 5 ஆகி 6 வயது பருவத்திலே வந்து அடைகின்றார் பாலகரை அழைத்து தாயார்கள் சொல்லுகின்றார் என்ன சொல்கிறார்? மகளே பத்மாசுரா அம்மா இன்று முதல் நீ எங்க போக வேண்டும் தெரியுமா பள்ளிக்கு செல்வே படித்து வருவாய் பாலகர்கள் மணியே அம்மா இன்று முதல் நீ பாடசாலை போக வேண்டும். ஆமாடா. சரிங்கம்மா, நீங்க எங்க சொன்னாலும் நான் போய் தான் ஆக வேண்டியிருக்கேன். வேண்டும். பள்ளிக்கூடத்துல சென்று படித்து வா மகனே என்று சொன்னார். ஏழை எடுத்தால் கையிலே எடுத்தால் சரி நேரே பாடசாலையில் வருகின்றான். ஆமா, அறிவியலை கொண்டு இந்த நாட்டி சூடி படிக்கின்றான். நான் வேதம் படித்தான், சாஸ்திரம் 11 புராணம் படித்தான், 28 ஆகமங்கள், 32 தர்மம், 64 இலக்கியம், 96 தத்துவங்கள், 108 தர்மங்கள் படிக்கின்றார். 2 இதிகாசங்கள். இத்தனை படித்து முடிக்கும் போது வயது 10 வயதாகின்றது. அதற்கு மேலே படிக்கின்றார். என்ன படித்தார்? ஆனையேற்றம், குதிரையேற்றம், மல்லடம், சிலம்புகளி, கூடு விட்டு கூடுவாயும் குசல வித்தைகள், சரி உறைவாள் வெட்டு வரை படித்தார். இந்திரஜாலம், மயக்கஜால வித்தைகள் பலவாறு படித்தானே. அத்தனையும் படித்து முடிக்கும் போது வயது 18 வயதாகிறது. ஆமா, 18 வயதிலே ஒரு நிலைக்கு நிற்கவே மாட்டார். 1 வயது வரக்கூடிய சமயத்திலே பள்ளிக்கூடத்தை விட்டான் அல்லவா? ஆமா, தன் தாயார் இடத்திலே ஓடி வருகிறான். அம்மா, என்ன வயசு மேல 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 போய்கிட்டே இருக்கு. அப்படி என்றால் எனக்கு ஒரு மாதிரி என்னென்னமோ நினைக்க தோணுது. என்னடா நினைக்க தோணுகிறது? இப்படி இல்லாம பேசணும்னு தோணுது. என்ன பேசணும்? அதாவது 1000 பேசணும்னு சொன்னாலும் என் கூட இருக்காங்க சிநேகிதர்கள், நம்ம சிநேகிதர்கள், அவங்க எல்லாம் திருமணம் முடித்திருக்கிறாங்க இல்லையா? ஆமா. எனக்கு ஏன் இந்த திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வரலையா? வந்து விட்டதடா மகனே. என் கூட தான் அவங்களும் படிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு, எனக்கே மட்டும் நடக்கல. அவனை கல்யாணம் பண்ணணும்டா மகனே. நீங்க அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நான் பண்ண பத்திரத்தையே வச்சிருக்கிறேன். யாருக்கு? உனக்கு. அப்படியா? எந்த பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? யார் பார்த்தீர்கள்? அத்தை மகள் நத்தை நத்தை, அத்தை மகள் நத்தை நத்தை, ஆசை மனோ சுட்டி வைத்து, ஆசை மனோ சுட்டி வைத்து,
அப்படி பார்த்து ரெடியா வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு வரல, பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். சரி, அது வேண்டாம். நம்ம மாமா இருக்கா பாரு, மாமா பொண்ணு மல்லிகாவை பார்த்து வைத்திருக்கேன். எட்டி பார்க்க முடியாது. என்னடா பொண்ணு மொத்த கொஞ்சமாவது பாத்துக்கிட்டு இருக்காண்டமா? பார்க்கணும். இது அட்டர் பிளாக், இருட்டு, இருட்டு. இந்த இருட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும்டா. பழந்தூர் மாதிரி இருக்க ஆளு பெரிய அவுட்டா. ஆமா ஆமா. என்னத்தன எதுக்குன்னு கேக்கேன். எதுக்குமே வேண்டாமா? எனக்கு அதுக்கு பொண்ணு இஷ்டப்பட்டு வரல. அப்படி இல்லை, இளைய மாமி நம்ம ஜமீன்தார் பொண்ணு இருக்கா பாரு, மாமிக்கு ஒரு பொண்ணு. சரி, அது அவள் தான் நேசமுற்றாள். அவளை பார்த்து ரெடியா வச்சிருக்கிறேன்டா. நேசம் என்று சொன்ன உடனே ஆண்டுகள் நிஜமாயிருந்தாங்கல்லவா? ஆமா. அவனை 55 தேச சிற்றரசர்கள் அத்தனை பேர்கள் சொல்லியிருக்கேன். நல்லதொரு நாள் பார்த்தாள், தினம் குறித்தாள், திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். எப்படி அலங்காரம் பண்ணுகிறார் பாருங்கள். வைரமணி தோள் நிறுத்தி மணவரையை தான் சாய்த்தார், முத்தாலே மாலை கட்டி மூளையெல்லாம் தூண்டவிட்டார். வீரப்பட்டி தானே வைரமணி தூண்டறிந்தினார்கள். அழகாகவே பந்தலிலே முத்தாலை மாலை கட்டி தொங்க விடுகிறார்கள். நீலப்பட்டாலே அலங்காரம் செய்தார்கள். மாப்பிள்ளை வெண்ணையும் மணவரையிலே அமர்த்தி குறித்த நேரத்திலே திருத்தாரை போன்றார் நல்லிருக்கிறார்கள். கல்யாணம் முடிந்தது. சரி, கல்யாணம் முடிந்த கையோடு நாட்டை அவன் கையிலே ஒப்படைக்கின்றான். கிடைத்து விட்டது என்று சொல்லி நாட்டை முதலிலே நல்ல முறையாகவே ஆண்டான். போக போக நான் என்ற ஆணவம் கொள்கின்றான். அகந்தை நான் தான் என்று சொல்லக்கூடிய திமிரு தலக்கணம் அவனுக்கு அவனை அறியாமல் நம்மால் தான் எல்லாம் முடியக்கூடிய எண்ணம் வந்தது பார்த்தீங்களா? அதுதான் அவனுக்கு ஒரு சீரழிவுக்கு காரணங்கள் அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க நினைக்கவே இல்லை. தான் என்ற எண்ணத்தோடு நிமிர்ந்த நெஞ்சகத்தோடு யார் சொல்லையும் கேட்கலையே. எத்தனை பேர் சொன்னாங்க, யார் சொல்லையும் கேட்கல. அப்படி கேட்காத வல்லரக்கல் மனம் போன போக்கிற நாட்டை ஆட்சி வாழ்ந்ததன் காரணமாக அவருடைய தேசத்திலே தர்மம் அதோ கதியா அழிந்தது. தர்மம் அழிந்தது, அதர்மம் வந்து நிலைக்கின்றது. அதாவது எங்கெங்கெல்லாம் தர்மம் அழியுதோ அங்க எங்கெல்லாம் அதர்மம் அரியாசனத்துல இருந்து அரசாட்சி செய்யணும். அதுதானே இவன் அதே மாதிரிதான் கலக்கரம் முடிச்சவன் என்ன செய்யலாம் தெரியல, அதர்மம் மேலோக்கியது. அந்த நேரத்திலே நான் என்ற ஆணவம் கொண்டு ஆட்சி செய்து வரக்கூடிய நேரத்திலே அந்த வல்லனுக்கு நாளக்கூடிய ஆட்சிகளில் மாரிமலை என்பதை பொழியவே இல்லை. மாரிமலை ஒழியாத காரணத்தினால் நாட்டிலே வைக்க பிடிக்கின்றது. என்ன என்ன வஞ்சம் பிடித்தது பாருங்கள். அதை
நாளை உருண்ட வஞ்சம் நாயகனை தோற்ற வஞ்சம் தானேதை கொடுத்தாலும் தமிழ் கூட கிடைக்கவில்லையா? இப்படி ஒரு மோசமான பற்றி வரக்கூடிய வேளையிலே சரி. குடிமக்கள் எல்லாம் வரிப்பணம் கட்டுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அரக்கரும் வரி 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 என்று கருத்தனை செய்தான். அந்த நேரம் அறிந்தார்கள் 55 தேச சிற்றரசர்கள். ஆமா, இவன் ஒருவனோடு சேர்ந்து எதிர்த்து யுத்தம் நடத்த வேண்டும். வேண்டுமென்றே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கு அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ரதம், கஜம், துரிதம், பராதம் சரி 4 வகை படைகளை திரட்டினான். அணி அணியாக தாரை சாரையாக சரி போர் போர் என்ற முரசு, ஒட்டு முரசு இருக்குதா? ஆமா எங்கேயோ கீழே விழுந்துட்டு தும்மு தும்முன்னு சத்தம் கேட்டு கொஞ்ச நேரம் தேவைப்பட நேரம் அடிக்க மாட்டாங்க. அதாவது போர் போர்ல சத்தம் போட்டுதான் ஆமா சத்தம் போட்டு நேர எங்க தெரியுமா வந்து சேர்க்கிறான்? வேறு வல்லரக்கனுடைய கோட்டையை வந்து எட்டுகின்றார். கூட்டணி போட்டு டும்மு டும்முக்குதான் கோட்டையை சுற்றி முற்றுகை இடுகின்ற போது சரி தனி அறையிலே இருந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சரி. 55 தேசத்து அரசரை கண்டபோது போச்சே. புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஆமா எப்படி புலம்பினார் பாருங்கள். எப்படி சொல்லுங்க அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பா யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பா யாரும் இல்லை. யாரிலே வெற்றார் இல்லை. முறைய யாரும் இல்லை, யாரும் இல்லை. ஒரு முறைய யாரும் இல்லை. ஆதரிப்பா யாரும் இல்லை. யாருமே இல்லையே இறைவா. தாயாரை தொழுதேனா, கோவில் குளம் வெட்டவில்லை, குருமோதை செய்தேனில்லை. யாருக்கு நாமல் எந்த வணக்கம் கொடுத்தோம்? இனிமே விழுந்தாச்சு, இனிமே சித்திச்சு புண்ணியம் இல்லை. ஆகையாலே உசிரை காப்பாற்றணும். உண்மைதானே, வீரத்தை காட்டிலும் விவேகமே சிறந்தது. உண்மைதானே. எதிர்த்து ஏன் சண்டை போடணும்? நம்ம வழியை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம போவோமே. அப்படி என்று கோட்டையை சுற்றி சுற்றி வரக்கூடிய நேரத்தில் சுரங்கத்தின் வழியாகவே ஓடினான். எங்கே வந்து சேர்கிற பாருங்கள். அந்த கரையாதோ வனமதிலே அறியாமல் போய் சேர்ந்தார். பார்த்துக் கொள்ளலாம் என்று தன்னன் தனிமையில் இருக்கக்கூடிய வல்லரக்கு நினைக்கிறான். வஞ்சகர்கள் இருக்கிறான். நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சுட்டாங்க பத்தியா? என்ன செய்கிறான்? சுத்தி வளைச்சிட்டாங்க ஒரே நிமிஷத்துல. ஆகையாலே நம்ம அவங்ககிட்ட என்ன கேட்டோம்? கப்பல் தானே கேட்டோம். அதனால உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு. அது மன்னனுக்கே
தெரிந்து கேட்டிருக்கணும். இதுக்கு போய் படையெடுத்துக்கிட்டு வந்து நம்ம வயித்துல அடிச்சுட்டாங்களப்பா. அதானே. ஆனாலும் விடக்கூடாது. எப்படி? நம்மளையே பார்க்க வேண்டுமையானால் நாம் இந்த ஜெகத்தை மீண்டும் ஆண்டே ஆக வேண்டும். அப்படியானால் உலகத்திலே பெரிது எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். எது என்று சொன்னால் தவத்தை செய்து சிவத்தை கண்டால் தான் அதிலே வரத்தை வாங்கலாம். உண்மைதானே. வரத்தை வாங்கினால் ஜெகத்தை ஆளலாம், ஜெகத்தை ஆண்டா பிரபஞ்சத்தை நம்முடைய கைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பதாக நினைத்து சரி ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் சிவபெருமானை மனதிலே நினைத்து சரி ஒரு மனதோடு தவத்தை செய்ய ஆரம்பிக்கின்றான். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஆமா